கீர்த்தி சிரித்தது. வெள்ளி, ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மை உண்டு. உன்னால் நீந்த முடியும், என்னால் பறக்க முடியும். நாம் ஒருவரையொருவர் மதிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறியது. ஆனால் வெள்ளி அதை கேட்கவில்லை. நீ பறந்து என்ன பயன்? நான் இந்த குலத்தின் ராணி என்று கூறி தன் பெருமையில் மூழ்கியது. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு பெரிய விழா நடந்தது. அந்த விழாவில் கிராமத்தின் விலங்குகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு போட்டி நடத்தப்பட்டது. வெள்ளி உடனே, நான் இந்த போட்டியில் வெல்வேன், யாராலும் என்னை வெல்ல முடியாது என்று கூறியது. கீர்த்தி புன்னகையுடன், வெள்ளி, இந்த போட்டியில் நாம் ஒருவருக்கொருவர் உதவினால் நாம் இருவரும் பயனடையலாம் என்று கூறியது. ஆனால் வெள்ளி அதை மறுத்தது. எனக்கு உன் உதவி தேவையில்லை என்று கூறியது. போட்டியில் வெள்ளிக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டது. குளத்தின் மறுபுறத்தில் உள்ள ஒரு மலரை எடுத்து கொண்டு வர வேண்டும். வெள்ளி எளிதாக நீந்தி மலரை எடுத்து வந்தது. ஆனால் அடுத்த பணி கடினமாக இருந்தது. ஒரு உயரமான மரத்தின் உச்சத்தில் இருந்து ஒரு பழத்தை எடுத்து வர வேண்டும். வெள்ளி முயற்சித்தது. ஆனால் மரத்தில் ஏற முடியவில்லை. அது தோல்வியடையும் நிலையில் இருந்தது. கீர்த்தி வெள்ளியின் தோல்வியை பார்த்து அருகில் பறந்து வந்து, வெள்ளி, நான் உனக்கு உதவுகிறேன், நீ எனக்கு உதவினால் நாம் இருவரும் இந்த போட்டியில் வெல்லலாம் என்று கூறியது. வெள்ளி முதலில் தயங்கியது. ஆனால் வேறு வழி இல்லாமல் ஒப்புக்கொண்டது. கீர்த்தி மரத்தின் உச்சிக்கு பறந்து பழத்தை எடுத்து வந்து வெள்ளியிடம் கொடுத்தது. இந்த கதையை முழுவதுமாக கேட்க ரிலேட்டட் வீடியோவிலையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள்.